நாடாளுமன்றத்தில் தாம் தமிழன் என ராகுல் காந்தி கூறியது தொடங்கி தமிழ்நாட்டுக்கும் ராகுல் காந்திக்கும் நிறைய தொடர்புகள் இருந்துள்ளன. இந்நிலையில் ராகுல் கலந்து கொண்ட கோயம்புத்தூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வரும் வழியில் திடீரென காரை நிறுத்தி சாலையின் நடுவில் உள்ள தடுப்புச் சுவரை தாண்டி எதிர்ப்பக்கம் உள்ள ஒரு ஸ்வீட் கடைக்கு சென்றார். அங்கு இனிப்புகளை வாங்கிய ராகுல் காந்தி அங்குள்ள பணியாளர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அப்போது ஒருவர் இந்த இனிப்புகளை யாருக்காக வாங்கி செல்கிறீர்கள் என கேட்டபோது இதை தமது சகோதரர் ஸ்டாலினுக்காக வாங்கி செல்கிறேன் என உற்சாகமாக சொல்லி நகர்ந்தார். மேடையில் முதலில் முதலமைச்சர் வந்து விடுவார், பின்னர் ராகுல் காந்தி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரே நேரத்தில் மேடைக்கு வந்து அங்கு கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தனர். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தொடங்கிய இந்திய ஒற்றுமை பயணத்தையும் ஸ்டாலின் தான் தொடங்கி வைத்தார் என்பது கவனிக்கத்தக்கது. மேடைக்கு வந்த ராகுல் காந்திக்கு திமுக எம்பி திருச்சி சிவா ஹரப்பா நாகரிகத்தின் மொழி மற்றும் இலக்கணத்தை புரிந்து கொள்ளுதல் என பொருளிடப்பட்ட இந்த ஸ்கிரிப்ட் என்ற புத்தகத்தை பரிசளித்தார். பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் உரையை தொடங்கும் வரை அந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்துக் கொண்டிருந்தார். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச தொடங்கியதும் அவர் ஆங்கிலத்தில் பேசுவதை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியை நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தார். பொதுக்கூட்ட மேடையில் காற்று அதிகமாக இருந்ததால் திருச்சி சிவாவால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்பதை சரிவர கேட்க முடியவில்லை. உடனடியாக ராகுல் காந்தி பேச்சை நிறுத்தி திருச்சி சிவாவை தம்முடைய பக்கத்தில் அழைத்து இங்கு நின்று பேசுங்கள் என்றும் காற்று அதிகமாக இருப்பதால் தாம் சொல்வது உங்களுக்கு கேட்கவில்லை என்று கூறி அவரை தன்னருகில் நின்று மொழிபெயர்க்க செய்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இன்றைக்கு ஒரு பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. It's windy, so it's difficult to translate. ராகுல் காந்தி ஒருபுறம் தீவிரமாக உரையாற்றிக் கொண்டிருக்க கரூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பிரச்சார மேடையில் நின்று கொண்டே இருந்தனர். இதை கவனித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி அமரும்படி கையசைத்தார். முதலமைச்சர் பேசும்போதும் கூட எழுந்து நின்றவர்களை மேடையிலேயே அமரச் சொல்லியும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமது அண்ணன் என்றும் இன்னும் சொல்லப்போனால் தமது மூத்த அண்ணன் எனவும் குறிப்பிட்டார். ராகுல் ஆங்கிலத்தில் சொன்னதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு முன்பாக இன்னொரு வரியையும் ராகுல் காந்தி சேர்த்து கூறினார். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் யாரையும் தாம் அண்ணன் என அழைத்ததில்லை என்றும் தாம் அண்ணன் என அழைக்கும் ஒரே நபர் ஸ்டாலின் மட்டும்தான் எனவும் கூறி நெகிழ வைத்தார் ராகுல் காந்தி. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? என்னுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின், நான் வேறு யாரையும் இப்படி அழைப்பது இல்லை. பொதுக்கூட்டம் முடிந்து முதலமைச்சர் கிளம்புவதற்காக மேடையிலிருந்து கீழே இறங்க முயன்ற போது அவரை ராகுல் அழைத்து மேடையில் சற்று முன்புறம் வந்து தொண்டர்களை நோக்கி இருவரும் ஒன்றாக நின்று கையசைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.